தாயும் தந்தையுமான இறைவனில் அன்புக்குரிய சகோதரியரே சகோதரர்களே, சிறப்பாக அந்த நாளிலே ஒரு குழுவாக இணைந்து வந்திருக்கக்கூடிய கருங்குளம் மகளிர் பெண்கள் பணிக்குழுவை மனதார வாழ்த்துகிறேன். இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய எங்கள் எல்லாருக்குமே பெண்கள் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பெண்ணுடைய விடுதலை செயல்பாட்டாளரான ஷெல்லி என்கிற இங்கிலாந்து நாட்டவர் அழகாக சொல்லுகிறார், ஒரு பெண் அடிமையாக இருக்கும்போது ஆண் எப்படி விடுதலை பெற்றவராக உணர முடியும்? ஒரு பெண் அடிமையாக இருக்கும்போது அவருடைய சரிபாதியாக இருக்கக்கூடிய ஆண் எப்படி விடுதலை பெற்றவராக கருத முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார். பெண்கள் பிறந்தவுடன் தந்தைக்கு, அதன் பிறகு உடன் பிறந்த சகோதரருக்கு, அதன் பிறகு திருமணமான பிறகு கணவனுக்கு, அதன் பிறகு மீண்டும் தன்னுடைய பிள்ளைக்கு, அதன் பிறகு தன்னுடைய பேர பிள்ளைக்கு என்று சொல்லி இந்த சிறைகளுக்குள்ளே அடிமைகளாக வாழ்வதிலே மகிழ்ச்சி அடைகிறார்கள். பொடி பையனாக இருப்பேன், பெரிய மூதாட்டியை பார்த்து உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை சக பெண்களும் பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்தோம். பரவாயில்லை, என் பிள்ளை எப்படிலாம் பேசுது பார், அவ்வளோ இதாக சொல்கிறேன், அவ்வளோ விவரமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்துக்குள்ளே நாமே அதை மகிழ்ச்சியோடு பார்க்கிற ஒரு மனநிலை என்பது நம்முடைய சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. பெண்கள் எப்பொழுதும் மதிப்புக்குரியவர்கள் என்றோ, அவர்களை பாராட்ட வேண்டும் என்றோ, அவர்களை வாழ்த்த வேண்டும் என்றோ நம்முடைய சமூகமானது விரும்புவது கிடையாது. அவர்களை பாராட்டி பேசினால் அதில் என்ன அர்த்தம் இருக்கும்? எதுக்காக அவர் பாராட்டி பேசினார், ஏன் அவங்கள பாராட்டி சொன்னார், வேறு என்னவா இருக்குது, என்ன காரணம் இருக்கும் என்று அந்த காரணங்களை தேடக்கூடிய சமூகம்தான். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையைத்தான் நாம் எல்லோரும் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு விதத்தில் அந்த மனநிலைக்கு நம்மை நாமே ஆழ்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பது தான் உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த சமூகத்திலே பெண்களை சமமானவர்களாக பார்க்க வேண்டும் என்ற அந்த மனநிலை என்பது நிச்சயமாக தேய்ந்து போய் கொண்டே இருக்கிறது என்பது தான் நாம் சொல்ல வேண்டும். எவ்வளவுதான் நூற்றாண்டுகளை கடந்தாலும், எவ்வளவுதான் வளர்ச்சிகளை நாம் பெற்றாலும், பெண்களை பார்க்கிற போது அவர்களை ஒரு விதமான ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய மனநிலை தான் அதிகமாக இருக்கிறது. அதைத்தான் நாம் செய்தித்தாளில் பார்க்கிறோம், சமூக ஊடகங்களில் பார்க்கிறோம். பெண்களை பற்றி எப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான செய்திகள் உலா வருகிறது, அதை பார்ப்பதில் நாம் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அடைகிறோம், அல்லது அவர்களை பற்றி தரக்குறைவாக வரக்கூடிய செய்திகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதை பார்க்கிற போது எவ்வளவு வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ பேர் அதை பார்வையிட்டிருக்கிறார் என்று பார்க்கிற போது நம்முடைய சமூக பெண்களை பார்க்கிற அந்த நிலை என்பது நிச்சயமாக சொல்லாமலே அது விளங்கக்கூடியதாக இருக்கும். அண்மையிலே நம்முடைய இந்த பெண்கள் தினத்தை முன்னிட்டு நேற்றைய நாளில் தான் நினைக்கின்றேன், கோயம்புத்தூர் பக்கம் ஒரு வினோதமான ஒரு போட்டியை நடத்தினார்கள். அது என்ன போட்டி? அந்த ஹோட்டலில் மாமியாரும் மருமகனும் சேர்ந்து சாப்பிட வந்தால் அவங்களுக்கு ஊட்டி விட்டால் மாமியார் மருமகளுக்கு, மருமகள் மாமியாருக்கு ஊட்டி விட்டால் சாப்பாட்டுக்கு பணம் கட்ட வேண்டியதில்லை. இப்படி ஒரு போட்டி வச்சுருந்தாங்க. அங்கே கூட்டம் நிரம்பி வழிந்தது பார்க்க முடியுது. சமூக ஊடகங்கள் அதை பற்றி செய்தியானது வந்தது. இது எதை சொல்ல வருகிறது? இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு தான். ஒரு மாமியார் மருமகள் உறவோடு வாழ முடியாது என்பதோ, அல்லது ஒரு பெண் தன்னுடைய சக பாதியாக தன்னை போல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையோ, அவர்கள் ஒரு குடும்பத்தில் இருவரும் சேர்ந்து வாழ முடியாது என்பதையோ, இவர்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, அன்பு செய்ய முடியாது, மதிக்க முடியாது என்பதையோ இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது. அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு போட்டின்னு சொல்ல முடியுமா? இப்படி ஒரு போட்டியை அறிவிக்க முடியுமா? எல்லாரும் அன்பு செய்வாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்வாங்க, மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரச்சனையே இருக்காது அப்படின்ற ஒரு நிலை இந்த சமூகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இப்படி ஒரு போட்டி சொல்ல முடியுமா? அறிவிப்பு கொடுக்க முடியுமா? ஆனால் இந்த போட்டியையும் ஒரு போட்டியாக கருதி இதில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அல்லது வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதை நாம் என்னவென்று புரிந்து கொள்வது? ஏன் ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு எதிரியாக மாற முடியும்? ஏன் அப்படி மாற வேண்டும்? அப்படி மாறுவதை நமது சமூகம் ஏன் வளர்த்தெடுத்து வைக்கிறது? அதை ஏன் பாராட்டுகிறது? அதை ஏன் கொண்டாடுகிறது? நம்முடைய சமூகத்தை நாமே ஒரு தாயே
பல்வேறு விதமான அடிமைத்தனங்களை கடந்து வந்திருக்கலாம். படிக்க போகாமல் இருக்கலாம், வேலை செய்ய போகாமல் இருக்கலாம், நல்ல உடை உடுத்தாமல் இருக்கலாம், நல்ல உணவு உண்ணாமல் இருக்கலாம், விரும்புகிற இடங்களுக்கு செல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதே தாய் தன்னுடைய மகளை எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் நீ செய்யாத, இந்த இடத்துக்கு போகாத, இதையெல்லாம் பண்ணாத, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எப்படி சொல்ல முடியும்? தான் அனுபவிக்க முடியாத ஒன்றை தன்னுடைய பிள்ளை அனுபவிக்க வேண்டும், தான் காணாத உயரத்தை தன்னுடைய குழந்தை காண வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எப்படி இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறைகளை தன்னுடைய சொந்த பாதியாக தன்னை போல் இருக்கக்கூடிய ஒரு பெண் மீது இன்னொரு பெண் எப்படி சுமத்த முடியும்? நிச்சயமாக அது முடியாது. ஆனால் நம்முடைய சமூகம் அதை ஏற்றுக்கொள்கிறது. நாம் அதை பழக்க வழக்கமாக மாற்றியிருக்கிறோம், அதை பாரம்பரியமாக மாற்றியிருக்கிறோம். இந்த சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான தீங்குகள் நடப்பதற்கு பெண்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் என்ற சொல்லாடல் நம்மிடையே கற்பிதமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் ஆண்களால் நிகழ்கிற போது பெண்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும், அவர்கள் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும், கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற சொல்லாடல் அல்லது ஒரு கருத்து நம்முடைய பகிரப்படுகிறது. பெண்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? ஆமாம், அடக்க ஒடுக்கமாக இருக்குன்னு ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பெண்களாகிய நாம் அல்லது இந்த சமூகமானது தன்னுடைய உடன் வாழக்கூடிய சகபாதியாக இருக்கக்கூடிய பெண்ணை, சகோதரியை, மகளை, தமக்கையை ஏன் மரியாதையாக பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அந்த குழந்தைக்கு, அந்த பையனுக்கு, அந்த சகோதரனுக்கு ஏன் கற்றுக் கொடுக்க மறுத்திருக்கிறது? நீ நல்லா பார்க்கணும், நல்லா பேசணும், அவங்களோட தவறான புரிதலை, பார்வையை நீ வைக்கக்கூடாது என்று ஏன் நம்முடைய குழந்தைக்கு, நம்முடைய குடும்பத்தில் நாம் ஏன் கற்றுக் கொடுப்பதில்லை? பொடி பயலாக இருப்பான், அந்த பொண்ணு கல்லூரி படிக்கக்கூடியவராக இருப்பார். ஓங்கி அடிப்பதையோ அல்லது அவர்களை மட்டம் தட்டுவதையோ கேவலமாக பேசுவதையோ அதே ஒரு தாய் எப்படி மகிழ்ச்சியோடு பார்க்க முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த அடக்குதலை, அந்த ஒரு அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையை எப்படி ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்ள முடியும்? இதையும் ஒரு ஆண் தான் சொல்ல வேண்டியிருக்கிறது, ஒரு சாமியாக தான் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய எனக்கு மைக் கிடச்சிருக்கு, அதனால் நான் சொல்கிறேன். அதனால் இன்றைய சமூகத்திலே நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நம்மோடு இருக்கக்கூடிய சரிபாதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அணுகுகிறோம். இன்றைக்கி பாருங்கள், கோயிலுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, இவ்வளோ பேர் பங்கெடுக்கிறீங்க. இன்றைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளுமே ஒரு குருவானவருக்கு, சகோதரிக்கு, ஒரு அருட்சவருக்கு ஏதோ தேவையான உதவிகளை உடனடியாக செய்யக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி வந்துட்டால் ஒரு பெண்ணுக்கு அதிகபட்சமாக போகக்கூடிய, சுதந்திரமாக போகக்கூடிய ஒரு இடம் கோயில் தான். அப்படி அடிக்கடி வந்துட்டால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும். ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணை பார்த்து என்ன சொல்லுவாங்க, அது என்ன பேசுவாங்க என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய மனநிலையானது மாற வேண்டும். அடிப்படையில் நாம் தான் மாற வேண்டும். வெளியில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் மாற வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் மாற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் இந்த மகளிர் தின விழாவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிற 33 பேர் நீங்கள் ஒரே சீருடையோடு பெண்கள் பணிக்குழுவாக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். திரும்பவும் நான் விரும்புவதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் ஜெபமாலை சொல்வதோடு ஆலய பணிகளை செய்வதோடு முடங்கிவிடக்கூடாது என்பதுதான். இந்த சமூகத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா இடங்களிலும் என்ன தீமையாக இருக்கிறது, என்ன குப்பையாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து அதை குப்பை தொட்டில் எடுத்து போடுவதற்கு, குறைந்தபட்சம் அந்த குப்பையில் இல்லாத நிலையை உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் அதை உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் தொடங்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். அண்மையில் தனியார் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழா நிகழ்ச்சி என்பது ஒளிபரப்பானது. அதில் பெண்கள் ஏன் மேக்கப் போடுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு விவாதம். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அந்த விவாதத்திலே பங்கெடுத்தார்கள், பார்த்துருப்பீங்க. அப்பொழுது ஏன் இதற்கு பெண்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுலேயும் மாதத்தில் ஒரு 15,000 20,000 லட்சக்கணக்கில் கூட செலவழிக்க கொடுத்ததற்கு ஏன் பெண்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று வினா எழுப்பப்பட்ட போது ஒரு சிலர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு மேக்கப் பண்ணால் தான் எனக்கு ஒரு விதமான தன் மதிப்பு உண்டாகிறது, எனக்கு என்னையே மதிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது. நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் நான் மேக்கப் இல்லாமல் போனால் என்னை யாருமே மதிக்கவே மாட்டாங்க, என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, ஒரு மனுஷியை பார்க்கக்கூட மாட்டார்கள். எனவே அந்த சூழலுக்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த மேக்கப்பு சாதனம் எனக்கு உதவியாக இருக்குது, அதுக்காக நான் இதுக்கு செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெண்மணி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டார்கள். பெண்கள் அதிக அளவில் தங்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்வதற்கு இதைத்தான் செய்ய முடிகிறது.
வேறு எதுவும் செய்ய முடிவதில்லை. எதையெல்லாம் ஒருத்தருக்கு தகுதியானது, திறமையானது, இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று பார்க்கிறோமோ, அதை விட ஒரு மரியாதைக்குரியதை கூட கொடுப்பதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை என்பதைத்தான் நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய மகனே தன்னுடைய தாயை பார்த்து, இங்கே பாரு, நீ மேக்கப் போட்டினா, லிப்ஸ்டிக் போட்டினா என் கூட வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலிலே ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நான் எதை போகிற போக்கில் சொல்லலை, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது, அறிந்தது, எனக்கு தெரிந்ததை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எனவே இப்படிப்பட்ட ஒரு கடிவாளத்தோடு தான் பெண்கள் இருக்க வேண்டும், அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற மனநிலை இன்றைக்கு மட்டுமல்ல, முன்பே இருந்தது. விவிலியத்திலும் அது இருந்தது என்று சொல்லப்படுகிறது. விவிலிய அறிஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான நிலையானது அதிக அளவில் இருந்தது என்று விவிலியத்திலே பார்க்க முடிகிறது என்றும் சொல்லுகிறார்கள். நிறைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருந்ததாகவும் அவர் விளக்கி உரைக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சமூகத்திலே தான் ஆபிரகாமினுடைய மனைவி சாரா இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே தான் தனிப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய எஸ்தர் அரசு இருந்தார். ரூத் போன்ற பெண்மணியானவர் அந்த விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம் இருந்தார். இவையெல்லாம் கடந்து கடவுளையே பெற்றெடுத்து தரக்கூடிய அன்னை மரியாவை நாம் பார்க்கின்றோம். இறந்து போன லாசரை உயிர்த்தெழச் செய்யக்கூடிய மார்த்தா மரியா சகோதரிகளை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை இருந்தது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூழலிலே ஒரு சமூகத்திலிருந்து மாற்று சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய பெண்களை நாம் சந்திக்கின்றோம். இந்த பெண்டீர் விவிலியத்தில் இறைவனோடு இணைந்து அவரோடு பயணித்ததை நாம் பார்க்கின்றோம். தந்தை அவர்கள் முன்னுரையில் சொன்னார், பெண் சீடத்திகள் ஆண்டவரோடு இருந்தார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ளாத, அவர்களை மதிக்காத, அவர்களை ஒரு பொருட்டாகவே ஒவ்வொரு யூதரும் வேண்டும்போது, ஆண்டவரே என்னை இந்த பொருளை போலவோ அதை போலவோ இதை போலவோ ஒரு பெண்ணாகவோ என்னை படைக்காததற்காக நன்றி செலுத்துகிறேன், இப்படித்தான் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சமூகத்திலேயே இப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்த பெண்களை நாம் சந்திக்கின்றோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போவதென்றால் விடுதலை கொடுத்த பெண்களையே நாம் சந்திக்கின்றோம். ஒரு சாலமோன் ஞானமுள்ள ஒரு அரசராக இருந்தார் என்றால் அவருடைய தாய் எப்படிப்பட்ட ஞானமுள்ளவராக இருந்திருக்க வேண்டும். அந்த சாலமோனுக்கு ஞானம் எங்கிருந்து வந்தது? அவருடைய தாயிடமிருந்து தான் வந்தது. அந்த தாய் தான் அவரை ஞானமுள்ளவராக வளர்த்தார். தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஞானத்தை அவருக்கு கொடுத்தார் என்பதை நாம் என்றைக்காவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? அல்லது அந்த பெண்மணியை நினைத்து அதற்காக நாம் முன்னுரிமை கொடுத்திருக்கின்றோமா? நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எனவே நாம் வாழ்கிற இந்த சமூகத்திலே விடுதலையை பெற வேண்டும் என்று சொன்னால் விடுதலை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். நம்மிலே விடுதலை உடையவர்களாக மாற வேண்டும். மனதிலே விடுதலை உடையவர்களாக மாற வேண்டும். எனவே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வது மட்டுமல்ல சுதந்திரம். நான் நினைச்சது மாதிரிலாம் இருப்பேன் அப்படின்றதெல்லாம் சுதந்திரம் அல்ல. மாறாக நான் நினைத்ததை பொறுப்புணர்வோடு, இந்த சமூகத்தோடு, சமூக உணர்வோடு, அக்கறையோடு செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்வது தான் நிச்சயமாக உண்மையான விடுதலையாக இருக்க முடியும். இந்த சமூகம் சொல்லுகிற இந்த அடக்குமுறைகள், இந்த கட்டங்கள், இந்த வட்டங்கள், இவற்றையெல்லாம் தாண்டி நான் இப்படி செயல்பட போகிறேன், இப்படி நான் வாழ்ந்தால் இந்த சமூகத்தில் மாற்றத்தை தர முடியும் என்பதை நிச்சயமாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து கதை சொல்வதன் வழியாக இந்த சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு இப்பொழுது நம்முடைய இந்திய பிரதமர் விருது கொடுத்திருக்கிறார். கதை சொல்கிறவங்க, வரலாற்றோடு சேர்த்து கதை சொல்கிறவங்களுக்கு. அது சமூகத்தில் பார்க்கிற போது, இப்படியெல்லாம் நாம் பணியாற்றுகிற போது நிச்சயமாக அதற்குரிய அங்கீகாரத்தை நாம் பெற முடியும் என்ற சூழலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே இன்றைய நாளிலே, பெண்கள் தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே, ஆண்களாகிய நாம் எல்லோரும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்ற முடிவை நமது மனதிலே எடுக்க வேண்டும். வேறு யாருக்கும் கொடுக்கணும், வெளியில் இருக்க யாருக்கும் கொடுக்க வேணாம். நம்முடைய அம்மாவுக்கு கொடுப்போம், நம்முடைய சகோதரிக்கு கொடுப்போம், நம்முடைய தங்கைக்கு கொடுப்போம். இதை நாம் மனசுக்குள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோலவே பெண்களும் நமக்குரிய பொறுப்புணர்வோடு நாம் வாழ வேண்டும். இந்த சமூகத்தில் நாம் கடமை உணர்வோடு இருக்க வேண்டும், அக்கறையோடு வாழ வேண்டும். வேண்டும் விரும்பாத அல்லது விரும்பத்தகாத அல்லது அறிவுக்கு ஒவ்வாத அடக்குமுறைகளை நம்முடைய குழந்தைகள் மீது, நம்முடைய பெண் குழந்தைகள் மீது நாம் திணிக்காதவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை தாண்டி இந்த அடக்குமுறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். அதை மாற்று பார்வையோடு அணுக வேண்டும். ஏன் இப்படி செய்வதனால் என்ன இழப்பு வந்துவிடப் போகிறது என்ற கேள்வி எழுப்பி பார்க்கிற போது நிச்சயமாக அது மாற்றம் காண்பதற்கான வழியாக இருக்க முடியும். ஏனென்றால் எப்பொழுதும் விடுதலை பற்றி சிந்திக்கிற போது அழகான ஒரு வார்த்தைகளை நாம் எப்பொழுதும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாவு அழகாக சொல்லுகிறார்,
மரம் சும்மா இருந்தாலும் காற்று அதை சும்மா இருக்க விடுவதில்லை. எனவே மாற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். வளர்ச்சி என்பது வந்து கொண்டே தான் இருக்கும். இலையுதிர் காலம் வந்தால்தான் நிச்சயமாக வசந்த காலம் வர முடியும். அப்போதுதான் இலைகள் உதிர்கிற போதுதான் துளிர் கொழுந்து விட்டு அது வளர முடியும், கனிகளை கொடுக்க முடியும், பூக்களை அதிலே பார்க்க முடியும். எனவே இந்த நாளிலே ஒரு வசந்த காலமாக பெண்கள் பணிக்குழு தங்களுடைய பணியை தொடங்குகிறார்கள். அவர்களை வாழ்த்துவோம். இந்த சமூகத்திலே, குறிப்பாக இந்த கருங்குளம் சமூகத்திலே இவருடைய பணி ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக, வளர்ச்சி தரக்கூடியதாக, தங்களோடு உடன் வாழக்கூடிய பெண்களுக்கு சம உரிமையை வாழ்விலே பெற்றுத்தரக்கூடியதாக, எல்லாம் இல்லைனாலும் கூட படிக்காத பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடியதாக அது மாறணும் என்பது தான் நிச்சயமாக இந்த செயல்பாட்டினுடைய முன்னெடுப்பாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட செயல்பாட்டிலே கனிகளை தரக்கூடிய முயற்சியாக இது மாற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.